நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் பேசுவதற்காக நம்முடைய ஆசிரியர் அன்பழகன் இணைஞ்சிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சமீபத்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் அப்படிங்கிறது மோடிக்கும் பாஜக அரசிற்கும் எதிரான தீர்ப்புகள் தான் தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் குறிப்பாக ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கு, அதில் அவங்க கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அந்த தீர்ப்பின் பிறகு ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட ஒரு ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரியுது, நான் பார்க்குறேன். ஏன்னா சமீபத்தில் முக்கியமான சில ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல், இப்போ என்னென்னா நீட் விஷயமோ இல்லை இந்த ஆன்லைன் ரம்மி பண்ணுற விஷயமோ, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லாமல் ஒரு சாதாரண நிர்வாக ரீதியான சில முக்கியமான சில சட்ட திருத்தங்களை தமிழக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார், முதல்வர் கொண்டு வந்தார். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது உடனடியாக சட்டத்திருத்தம் எது கொண்டு வந்தாலுமே தீர்மானம் எல்லாமே ஆளுநருக்கு தான் போகும். ஆளுநர்கிட்ட பார்த்தீங்கன்னா இசைவு ரொம்ப வேகமாக வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நேற்றைய தினம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியம் இல்லாமல் ஒரு சின்ன விஷயங்களுக்கான 2 விஷயத்துக்கு ஒப்புதல் வேகமாக வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த பொழுதுபோக்கு வரி, கேளிக்கை வரி சம்மந்தமான ஒரு விஷயம். அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான சில கிளப்பு சங்கங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சி நடத்துறது, ஏதாவது நாடகமோ இல்லை ஏதாவது ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த நிகழ்ச்சி மூலமாக வரி ஈட்டி அந்த வரியை பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க. அதுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுத்துட்டார். இந்த மாதிரி சின்ன ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு உள்ளாட்சி சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சாதாரண தேர்தல்னு சொல்லி ஆல்ரெடி இருந்துச்சு, அதை பொது தேர்தல்னு மாற்றினாங்க. அதுக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொது கட்டடங்கள் கட்டுவதற்கான அனுமதி சம்மந்தமான ஒரு விஷயம். இப்போ திருமண மண்டபங்கள், சமூக கூடங்கள், இந்த மாதிரியான சில பொது கட்டடங்கள், அந்த மாதிரியான கட்டடங்கள் கட்டுவதற்கான அதுக்கு ஒரு சட்டத்திருத்தத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அதுவும் ஆளுநரோட டேபிளுக்கு போச்சு. உடனடியாக கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே 20 days 15 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கிடச்சிருச்சு. ஏன்னா எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, அவர்கிட்ட ஒரு டேபிளுக்கு ஒரு கோப்பு போகுது அப்படின்னா, ஒரு மசோதா போகுது அப்படின்னா, ஆண்டு கணக்கில் தூங்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அது எதுவாக இருந்தாலும் சரி, வளன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதில் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புக்கு பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப மின்னல் வேகத்தில் அவர்கிட்ட ஒப்புதல் வர்றது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப, ஏன்னா ஆல்ரெடி இருந்த அந்த ஆளுநராக இவர் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த மாற்றம் வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா as soon as possibleன்னு சொல்லி இருந்ததை இவங்க இப்போ 3 months, மேக்ஸிமம் 3 monthsங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதில் 1 monthல தகவல் சொல்லணும், அதுமாரி என்ன பண்ண போகிறீங்க தகவல் சொல்லணும். பட் மேக்ஸிமம் 3 months நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஜனவரி வரைக்குமே டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவருக்கு அந்த 3 மாதம் டைம் இருக்குது. 3 மாதம் டைம் கூட இப்போ எடுத்துக்கல. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 week 10 days 20 daysக்குள்ளே அவர் கொடுக்குறாரு அப்படின்னும்போது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் அதை பார்க்குறேன். அந்தளவுக்கு நகர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத நான் அதை பார்க்குறேன். இப்போ இந்த மாற்றம்ங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்து, நிச்சயமாக நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நிர்வாக ரீதியான சில குளறுபடிகள் இவர் செஞ்சுட்டே இருந்தார். பல்வேறு மசோதாக்கள் அவர் டேபிளுக்கு போகும்போது அவர் அது மாதிரி பதிலே சொல்லாத இருக்கும்போது திரும்ப என்ன பண்ணுறது. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன ஒரு நெருக்கடினா, ஒரு மசோதா அனுப்புறீங்க, அவர் டேபிளுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அவர் நிறைவேற்றாமல் போனார்னா, நிறைவேற்றாமல் போயிட்டு உங்களுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிட்டீங்களா, திரும்ப நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி. அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த மசோதா நீங்கள் எதுக்காக கொண்டு வந்தீங்களோ அதை நீங்கள் திரும்ப நிறைவேற்ற முடியாது. அவர் ஒன்ஸ் அமிச்சா தான் நீங்கள் திரும்ப நிறைவேற்ற முடியும். அவர் அவர் அனுப்பாமல் அங்கேயே வச்சிருந்தார், அவர் டேபிள் வச்சிருந்தாருன்னு நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குல்ல, அவர் அந்த ரிலீஃபில் அவர் பாட்டு ரிலாக்ஸாக இருப்பார். இங்கே சட்டமன்றம் தான் ஒரு குழம்பி போயிருக்கும், என்னடா பண்ணுறது இந்த விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆன்லைன் விஷயம்லாம் ஆன்லைன் ரம்மிங்கிறது ஒரு பெரிய சீரியஸான விஷயம். எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க, தற்கொலை அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேஷுவலாக அவர் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தெல்லாம் ஆளுநர் மாளிகையில் கூப்பிட்டு மீட் பண்ணார் அப்படின்லாம் ஒரு சீரியஸான விஷயம் பண்ணார். அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான நபராக வெளிப்படையாக அரசியல் ஈடுபடுவார். ஒரு சூப்பர் சிஎமாக செயல்பட்டு இருந்தார். சூப்பர் சிஎம்ங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் நீங்கன்னா, நான் நியமன சிஎம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஓவர் சுப்பீரியர் பவர் எனக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட அந்த கண்ணியத்துக்கு, அந்த பதவியோட கண்ணியத்துக்கு ரொம்ப கீழ்த்தனமாக இறங்கி செயல்பட்ட ஒரு நபராக தான் அவரை பார்க்குறோம். அவர்கிட்ட இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நிர்வாக குளறுபடி சிக்கல் எதுவும் இல்லை. இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா டைம் ஃப்ரேம் 3 மாதம். அப்போ நமக்கு ஒரு சட்டம் வேணும்னா
அது 3 மாதத்துக்கு அப்புறம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியே வந்து இப்போயே கணக்கு பண்ணி நம்ம அமைச்சிடலாம், அதுக்குள்ளே வந்துடும், 3 மாதத்துல வந்துடும் அப்படின்றது இருக்குது. ஆனால் இவர்கிட்ட வந்து 10 days 20 daysல வந்து உடனே வந்துடுது. வந்த உடனே இவங்களும் அரசாணையில் அதை ஜீவோ வெளியிட்டுறாங்க. வெளியிட்டதுக்கப்புறம் சட்டமாக மாறி நடைமுறைக்கு வந்துடுது. இதனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு மக்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பயன்படுத்துறதோ அதை யூஸ் பண்ணுறது ஒரு ஈஸியாகிடுச்சு இந்த விஷயங்கள். அது வந்து ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எத்தனையோ முக்கியமான மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டிருந்தாரு அப்படின்னும் பொழுது இப்போ இந்த 2 மசோதாவை வந்து அவர் கையெழுத்திட்டு இருக்கிறது ஒப்புதல் இது 2 மட்டும் இல்லை, இது ஏற்கனவே சொன்ன இதுக்கு முன்னாடி ஒரு அதாவது பொது கட்டங்கள் சம்பந்தமான ஒரு மசோதா, அது கூட இன்னொன்று போச்சு, 2 மசோதா டேபிளுக்கு போச்சு. 2 மசோதாவும் உடனே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2 months பார்த்தீங்கன்னா 4 மசோதா கொடுத்துருக்காரு. 4 மசோதா 2 monthsங்கிறது அவர் பெருசாக தெரியும். ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அளவில் ஒரு பாசிட்டிவான சயின்ஸ் நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாற்றம்ங்கிறது வந்து நிர்வாக ரீதியாக நல்லதாக இருந்தாலும் இப்போ அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறேன்? அரசியல் ரீதியாக அவர்கிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஏற்படலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு தன்னை அரசியல் தலைவரை காமிச்சிக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ரீசெண்ட் டேஸில் அவர் முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சார். ஊட்டியில் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தினார், நம்ம பார்த்தோம். அதில் அவர் எவ்வளோ பேர் பாலிடிக்ஸ் பண்ணார் நம்ம பார்த்தோம். டெல்லிக்கு போயிட்டு வந்து மீட்டிங் போட்டார், அங்கே வந்து வந்தார். வந்த உடனே வந்து ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட போகுது அப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நியமிக்கிறதும் அந்த ரத்து பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் வந்து இப்போ அவர்கிட்ட இவருக்கு போயிடுச்சு, ஸ்டாலினுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். பட் பேரளவில் வந்து அவர் தான் வந்து வேந்தராக இருக்கார், அதில் மாற்றம் இல்லை. பட் அந்த அதிகாரம் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஸ்டாலின்கிட்ட போயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம், சிஎம்க்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அப்படி இருக்கிற இடத்துல வந்து அவர் அந்த தன்கர் குடியரசு துணைத் தலைவர் தன்கரை கூட்டு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணலாம், நம்ம பண்ணால் தான் புறக்கணிப்பாங்க, அவர் வந்தாருன்னா பண்ணுவார், வந்துடுவாங்கன்னு நினச்சாரு. பட் அவங்க வந்து புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்சதுக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரணத்தை சொன்னார். ஏதோ ரோட்டில் யாரா போகிறவங்க வந்து ஒரு போலீஸ் கூப்பிட்டு வாடா எங்கள் மாமூல் கடை மிரட்டுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துணைவேந்தர்களே ஒரு சாதாரண போலீஸ் போயிட்டு ரூமில் போய் கதை தட்டி நள்ளிரவில் மிரட்டி உயிரோட ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு அதான் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சினிமாட்டிக் விஷயமா இருந்துச்சு, ரொம்ப மிகையாக இருந்துச்சு. யதார்த்தத்துக்கு முரணான ஒரு விஷயத்த வந்து ஒரு வெளிப்படையாக அந்த மேடையில் ஃபஸ்ட்டு 2 நாள் கூட்டம், ஃபஸ்ட் கூட்டத்திலே முதல் நாள் கூட்டத்தில் வந்து ஏன் வரலன்னு கேட்டால் வந்து இப்படி தான் நடந்துச்சு. அதுவும் மனன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய விசி வந்து இப்போ வந்துட்டார், ஊட்டி வரையும் வந்துட்டார், அவரை கலந்துக்க முடியல, அந்தளவுக்கு அவர் மிரட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு சார்ஜஸ். இது வந்து என்னென்னா அடிப்படை துணைவேந்தருடைய மாண்பையும் குறைக்குது, தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த கண்டித்தையும் குறைக்குது. அப்போ காவல்துறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயல்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும், ஏன்னா காவல்துறை மந்திரியா ஸ்டாலின் இருக்கார். இப்போ அவருக்கு ஒரு அரசின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு எல்லாத்தையும் அது ஒரு சீரியஸான சார்ஜஸ். அதுவும் என்னன்னா வந்து ஒரு சிறப்பு பிரிவை பயன்படுத்துகிறார் ஸ்டாலின், அதாவது சிறப்பு பிரிவை பயன்படுத்தி இந்த மாதிரி போயிட்டு எல்லாரும் மிரட்டி ரகசியமாக போய் மிரட்டி எல்லாரும் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் சொன்னார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நினைக்கிறேன் மதுரையா தஞ்சாவூர் நினைக்கிறேன், அங்கே போய்ட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு வந்து கான்வகேஷன் நடக்கிற டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அங்கே போயிட்டு வந்து இது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டிருக்காரு. அங்கே போயிட்டு வந்து எல்லாரும் மாணவர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கத்திருக்காரு. இதெல்லாம் அந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கிட்ட வந்த விஷயம். அதனால என்ன சொல்ல வந்தால் அந்த அரசியல் நிர்வாக ரீதியாக ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது நிர்வாக ரீதியாக ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு கிளியராக போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அரசியல் ரீதியான அந்த விஷயம் வந்து இல்லை. அவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஜக தலைவர் போல. நான் அவருக்கு வந்து பாஜக ரீதியாக வந்து ஒரு அவருக்கான டஃப் கொடுத்தவர் யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலையா ஆளுநர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா வந்து அந்த இடத்துல வந்து அண்ணாமலை ஓரக்கட்டத்துக்கு பிறகு அவருக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அரசியல் செயல்படுறது அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அதில் மாற்றம் இல்லை தான் நான் பார்க்குறேன். அவர்கிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஆளுநர் RN ரவி அவர்கள்கிட்ட ஏற்பட்ட அந்த மாற்றம்ங்கிறது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் இதே போல அமலாக்கத்துறை தொடர்பான ஒரு வழக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? ஒரு முக்கியமான வழக்கு அது. அந்த வழக்கு அமலாக்கத்துறையில் குறிப்பாக வந்து எதை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய PMLA அந்த குறிப்பான அந்த பிரிவுக்கு PMLA சட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்க வானளாவிய அதிகாரம், அந்த அதிகாரம் வந்து எதையுமே கொஸ்டின் பண்ண முடிய மாட்டாங்குது அப்படிங்கிற மாதிரி அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம நல்லா தெரியும் PMLA ஃபஸ்ட் அமலாக்கத்துறைங்கிறது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட 2002 தான் UPA கவர்மெண்ட் தான் வந்து ஒரு அதில் சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க, PMLA விஷயத்தை கொண்டு வரணும். குறிப்பாக வந்து இந்த பயங்கரவாத அட்ராசிட்டி பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட அந்த பணம் வந்து அதுக்கு பயன்படுத்தப்படுது. அப்போ பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஈடிக்கு கீழே வந்து அந்த PMLA கேஸை கொண்டு வராங்க. சட்டவிரோதமான பணத்தை பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்க்கு தடுக்கணும் அப்படிங்கிற உலக அளவில் உருவாக்குற சட்டம் அது. அதான் ரொம்ப முக்கியமான. உலக அளவில் பல நாடுகள் வந்து அதை வந்து உருவாக்குறாங்க. இந்தியாவில் வந்து அதை வந்து நம்ம இடி கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக அது இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து அதுக்கான கூடுதலான அதிகாரத்தை மோடி கவர்மெண்ட்டுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமான கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது ரொம்ப
கொடுத்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க. சிபிஐ கூட அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது, இன்கம் டேக்ஸ் கூட அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது. இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இருக்க அதிகாரம் நமக்கு தெரியும். 2019 to 24 இந்த 5 ஆண்டுகளில் மோடி வந்து அவரோட செல்வாக்கு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மெஜாரிட்டி இழக்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த குறிப்பாக இந்த பிஎம்எல்ஏ தான், இந்த பிஎம்எல்ஏ தான் அவருடைய மெஜாரிட்டி இழக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை வந்து அவர் எதிர்க்கட்சிக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தினார், மிகப்பெரிய ஒரு இதாக பயன்படுத்தினார். அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னா வந்து அதால் பாதிக்கப்பட்டவங்க இந்தியா கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி, நாங்கள் வந்து இது மாதிரி வந்து பாஜக மத சார்ந்த அரசியல் செய்கிறாங்க, நாங்கள் வந்து அதுக்கு எதிரான அரசியல் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தங்களை நிரூபிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ஓரளவுக்கு உண்மைதான். பட் அதோட மெயின் காரணம் அது எப்படி ஃபஸ்ட்டு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோடியை வீழ்த்துவதற்கு உருவாகுது. மோடியை வீழ்த்துறது எங்கேருந்து உருவாகுதுன்னா, மோடி எப்படி இவங்களெல்லாம் பழி வாங்குறாங்கன்னா, இந்த இடியின் மூலமாக, இடி ரைடின் மூலமாக எல்லாரையும் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறாரு. நெருக்கடிக்குள்ளாக்குறது மூலமாக வந்து இடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா வராங்க. இந்த சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியில் வந்து இந்திய கூட்டணியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து நாங்கள் மோடி வீழ்த்த மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற மாதிரி உருவாகிறோம். அந்தளவுக்கு நெருக்கடி கொடுக்கறது உண்மைதான். நெருக்கடி வந்து அந்தளவுக்கு நெருக்கடி. ஏன்னா எதிர்க்கட்சியில் அவங்க வைக்கிற ஒரே டிமாண்ட், நீ எவ்வளோ வேணால் ஊழல் செய், எவ்வளோ வேணால் என்ன வேணால் நான் சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தில் நீ ஈடுபடு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை என் கூட இருந்து செய், பாஜக இருந்து செய். நீ வந்து எதிரிலிருந்து செஞ்சினா சிறைக்கு போ, ஜெயிலுக்குள்ள போயிட்டு நீ எதாவது செய், அப்படி அமைதியாக இருக்கணும்னு என் கூட வந்து நீ எதாவது செய், கண்டுக்க மாட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து அஜித் பவார் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருக்காரு. அவர் வந்து மாவாட்டவர், பிசின் நாட்டவர்னு சொல்லிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணி சொல்லுவார். இந்த மாதிரி மாவாட்ட போகிறார், அவர் சிறைக்கு போய் மாவாட்ட போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணார். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சியை உடச்சதும் கூட்டணிக்கு அப்படியே சிவசேனா கூட வந்து கூட்டணி வச்சார். சிவசேனா ஷிண்டே சிவசேனா பக்கம் கூட்டணி வச்சார். வச்ச உடனே துணை முதல்வர் ஆகிட்டார். ஆஹா ஓஹோன்னு பிரதமர் பிரச்சாரத்துக்கு வரும், கூட அவரும் கூட இருக்கிறார். அந்தளவுக்கு அவரோட இமேஜை மாறி போச்சு. இது என்னன்னா வந்து ரொம்ப ஒரு பார்க்குற எல்லாருக்குமே கூட வெளிப்படையாக தெரியும். அவ்வளோ இது அங்கே மட்டும் இல்லை, எல்லாம் டெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய மினிஸ்டர்ஸ் மணிஷ் சிசோடியை தூக்கி சிறைப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2 ஆண்டுகள் உள்ள இருக்காரு. அவர் ட்ரையலே இல்லை, வழக்கு விசாரணையே இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. அவர் பட்ட சிறையில் இருக்கார், குற்றவாளி அப்படின்ற மாதிரி. டெல்லியில் அவர் உருவாக்கின அந்த கல்வி சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தெல்லாம் அவர் உருவாக்கினார். ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் செஞ்சுருந்தார். அவரை வந்து சிறைப்படுத்துறது மூலமாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அங்கேருந்தே சரிவு ஏற்பட ஆரம்பிச்சு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சத்யேந்திர சிங், பிறகு வந்து சஞ்சய் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பல எம்பிக்களை வந்து ஃபுல்லாகவே இந்த பிஎம்எல்ஏ கீழே வந்து எல்லாரையும் கைது செய்யப்பட்டாங்க, சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஒரு சீரியஸான இடத்துக்கு போச்சு. ஸோ வந்து இது வெஸ்ட் பெங்கால் போச்சு. வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை அவங்களோட ஊழல் விஷயத்தை கேள்விக்கு உட்படுத்துச்சு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஊழல் விஷயத்தை கேள்விக்கு உட்படுத்துச்சு. எல்லாமே வந்து இந்த வரிசை அப்படி எல்லாமே இதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருச்சு. இப்போ இதை வச்சு தான் வந்து மோடி வந்து தன்னோட அரசியல் அதிகாரத்தை வந்து அப்படியே தன்னோட அரசியல் ஆக்டோபஸ் கரம் எவ்வளோ பெருசு நீளம் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக தான் அவர் நிரூபிச்சிருந்தார். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை தான் இப்போ இந்த வழக்கில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்து நீதிபதி கான்வெல்கர் நினைக்கிறேன், அவர் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான். அவர் என்னன்னா அந்த அன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இடி வந்து ஒருத்தரை அக்யூஸ்ன்னு சொல்லி குற்றம் சாட்டுது அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய அந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மீதான குற்றம் சம்மந்தப்பட்ட அந்த தகவல் அறிக்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. அந்த சட்டத்தில் இருக்குது. அது 545 பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னா, ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான அந்த கேஸ் டீட்டெயில்ஸ், அந்த கேஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, நீ குற்றமற்றவங்கிறது நீ தான் நிரூபிக்கணும். அந்த இப்போ உன்னை தூக்கி நான் ஜெயிலில் போட்டுன்னு இல்லை, ஜெயிலில் போட்டு நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டீங்க, நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லவும் மாட்டேன், நீயே நிரூபிச்சுன்னு சொல்லி நான் கிளம்பிடுவேன் அப்படின்னா நீ சிறைக்குள்ளே இருப்ப. நீ விசாரணை தான். நீ வந்து உன் மீதான குற்றம் என்னன்றது உனக்கு கிளியராக தெரியாது. இது உன் கேஸ் டீட்டெயில் நீ படித்தா மட்டும் தான் ஓ இந்த கேஸா அப்போ நான் இது இல்லைன்றது நீ ப்ரூவ் பண்ண முடியும். உன்னை குற்றவாளியும் ஒருத்தர் சொல்லுவான், ஆனால் நீ என்ன குற்றம் பண்ண, எப்படிலாம் பண்ண அப்படிங்கிறது நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் நீ எப்படி சொல்ல முடியும்? இதுதான் வந்து ஈடியினுடைய இருக்கிற முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை தான் வந்து அன்றைக்கி அந்த கான்வெல்கர் நீதிபதி வந்து அவரோட தீர்ப்பில் வந்து அது சரின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அது என்ன சொன்னார்னா, உனக்கு கேஸ் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க ஒன்று. ரெண்டாவது, நீ இன்னசென்ட் அப்படிங்கிறத நீ தான் ப்ரூவ் பண்ணணும், இடி ப்ரூவ் பண்ணாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உனக்கு பெயில் கிடச்சிச்சின்னா பெயிலில் வந்து நீ வந்து எந்த விதமான சட்டவிரோத ஆக்டிவிட்டீஸ் நீ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீ வந்து சாட்சியில் கலைக்கிறதோ, இப்போ வந்து செந்தில் பாலாஜி எதனால் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு, இந்த பிரச்சனைலாம் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுருச்சு. உனக்கு வந்து இன்னசென்ட்ன்றதை நீ ப்ரூவ் பண்ணும் ஃபஸ்ட்டு விஷயம். சப்போஸ் பெயில் கிடச்சி நீ வந்துட்டீங்கன்னா எந்த விதமான சாட்சியில் கலைக்கிறதையோ அல்லது வந்து வேறு விதமான கிரைம்லையும் நீ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நம்ம செந்தில் பாலாஜி வந்து கடைசியில் வந்து அவரால் அந்த விஷயம் ஓவர் கம் பண்ண முடியல. குறிப்பாக வந்து
அபயோகா பெஞ்ச் நினைக்கிறேன். அந்த பெஞ்ச் தான் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் ரொம்ப காட்டமாக தீர்ப்பு வழங்கினாங்க. அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்தளவுக்கு சீரியஸான விஷயம். இப்போ இதை தான் வந்து இவங்க வந்து இந்த வழக்கில் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கு அந்த பெஞ்ச் கான்வெல்கர்னு சொல்லி தனி நீதிபதி கொடுத்த அந்த பெஞ்சு கொடுத்த அந்த தீர்ப்பை இதை வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா 240 மனுக்கள் வந்து அது மீது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் அடிப்படை ரைட்ஸ் கொடுக்குது. அந்த ரைட்ஸை பிஎம்எல்ஏ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டம் ரைட் நல்ல சட்டம் தான். உலகளவில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சட்டம் தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஆனால் அது அந்த பிஎம்எல்ஏன்றதை நீங்கள் அப்ளை ஒருத்தமே சொல்லிட்டாவே போதும், அவனுக்கு எந்த விதமான ரைட்ஸும் மறுக்கப்படுது. அவன் வந்து அவனுக்கு நீங்கள் அவனை குற்றவாளின்னு சொல்லி அந்த நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது நீ நிறவார நீயே நிரூபிக்கும் அப்படிம்பீங்க. அப்போ குற்றம் சொல்லுற வேலை வந்து ஒரு குற்றம் சொல்கிறது மட்டும் தான் போதுமா? அப்படியே அவன் இருக்க 140 கோடியும் மக்களும் குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்போ நிரூபிக்கிற பொறுப்பை அப்போ யார் ஏற்றுக்கிறது? அந்த பொறுப்பை வந்து ஈடி கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இப்போ அதை தான் வந்து என்னென்னா ஈடிக்கு இந்த அளவுக்கான இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே அவங்களுக்கு வந்து அதிகமான அதிகாரம் போய் சேர்ந்துருக்கு. இந்த அதிகாரம் கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய காமன் மேனுடைய அந்த ரைட்ஸை மறுக்குது. அதை எப்படின்னா காமன் ரைட்ஸ் வெர்சஸ் பிஎம்எல்ஏ அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு வந்து 2020 வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு அப்படின்ற மாதிரி பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இப்போ இந்த வழக்கு என்னன்னா வந்து நம்ம முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய மகன் எம்பியா இருக்கார் கார்த்தி சிதம்பரம், அவர் வந்து மனு போட்டிருக்காரு. இந்த மனுவில் வந்து அவர் கூட சேர்ந்து பலரும் கூட இந்த விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. பட் இவரோட மனு ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா மூத்த வழக்கறிஞர் வந்து திரு கபில் சிபில் அவர்களும் அபிஷேக் மனு சிங்வி, இவங்க 2 பேரும் வந்து முக்கியமாக இந்த வழக்கை எடுத்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. முக்கியமான பெஞ்சுக்கு இது வந்திருக்கு. உஜல் புயான், கோட்டீஸ்வர் சிங், பிறகு சூரியகாந்த், இந்த 3 பேர் கொண்ட பெஞ்சுக்கு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இவங்க அந்த விஷயத்தை வந்து இந்த ஈடியினுடைய அந்த பிஎம்எல்ஏடைய அந்த அதிகாரம் சரியானது தானா அப்படிங்கிறத அந்த கோட் அந்த 2020 வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புங்கிறது சரிதானா அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து விஷயம் போகுது. இந்த அமலாக்கத்துறையுடைய வழக்குங்கிறது வந்து அடுத்த கட்டம்ங்கிறது எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அடுத்த கட்டம் இதோட நகரம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். வந்து எனக்கு வந்து அந்த சீனியர் அட்வொகேட்ஸ் திரு கபில் சிபில் மற்றும் அந்த அபிஷேக் மனு சிங்வி வந்து பல வழக்குகளை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு கோர் சப்ஜெக்ட். இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன்னா வந்து பொலிட்டிக்கலாக இந்த இடி இந்த பிஎம்எல்ஏங்கிறது பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அதான் கடந்த காலத்தில் அதை ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பேசியிருந்தோம், எப்படிலாம் அதை ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதுனால திரு கபில் சிபில் வந்து ஒரு சீனியர், பிறகு முன்னாள் அமைச்சர், நீண்ட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர், அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அதே மாதிரி அபிஷேக் மனு சிங்வி எம்பியாக இருக்கார், அவரும் ஹேண்டில் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஸ்டஃப் கொண்டவங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களா தெரியும். அவங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கும்போது நிச்சயமாக அது வந்து இதில் எப்படியோ வெற்றி பெற்று பிஎம்எல்ஏ விஷயத்தை, ஏன்னா அவங்க என்ன ஒரு வாதம் வைப்பாங்கன்னா, கவுண்டர் வாதம் என்னன்னா, அநேகமாக வந்து இதுக்கு வந்து திரு துஷார் மேத்தா தான் ஆஜராகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க தான் வந்து அந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க. பிஎம்எல்ஏக்கான அந்த அதிகாரங்கிறது அவங்க டெரரிசம் பெருசாக இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கோம், நம்ம இந்திய உலகமே எதிர்கொள்ளுது, இப்போ அதுக்கு கட்டாயமாக இந்த மாதிரியான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளை உதாரணமாக காட்டுவாங்க. மற்ற நாடுகளை நீங்கள் உதாரணமாக காட்டும் பொழுது இவங்க அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, மற்ற நாடுகளில் இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் இதன் அடிப்படையில் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றத இவங்க எடுத்து காட்டுவாங்க. அப்படி காமிச்சுட்டா வந்து அந்த மாதிரி இங்கே அதை எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து, ஏன்னா இப்போ 2024 தேர்தல் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட பலரும் வெளியானாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடச்சிச்சு, இவர் மனிஷ் சிசோடியாக்கு பெயில் கிடச்சிச்சு, பல தலைவர்கள் பெயில் கிடச்சி, இவர் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடச்சி வெளியே வந்தார். அவன் பார்த்தோம்ல, சரி எலெக்ஷனுக்கு அவர் உள்ள தான் இருந்தார். சரிங்களா? இப்போ அது என்னன்னா வந்து மோடிக்கு வந்து ஒரு இந்த பெரும்பான்மை குறைஞ்சிருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். சமீப நாட்களில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப காட்டமான சில தீர்ப்புகளை, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கட்டும், அது வந்து இந்த மகாதேவன் பெஞ்ச் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை இடி விஷயத்தை வந்து இந்த பெஞ்ச் கையில் எடுத்திருக்காங்க, உஜல் புயான் பெஞ்ச் கையில் எடுத்திருக்காங்க. ஒரு முக்கியமான டைமென்ஷன் நான் நகரம்னு பார்க்குறேன். நிச்சயம் இது வந்து எப்படியும் மோடிக்கு இதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத அவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக அதில் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நான் என்னோட எதிர்பார்ப்பு அதுவாக இருக்குது. அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொன்னது போல் வந்து சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், கருத்துக்கள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு எப்படி எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஆளுநர் விஷயத்தில் ஒரு வழக்கு அப்படின்றது அது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல இருக்குது அப்படிங்கும்பொழுது, இப்போ அமலாக்கத்துறையுடைய வழக்கும் அப்படி அதே மாதிரி நகருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.